Dear students, now I am going to teach exercise 7.8 question number 6. What is that question means? A farmer plans to fence a rectangular pasture adjacent to a river. So ஒரு விவசாயி என்ன பண்றாரோ ஒரு ரெக்டாங்குலர் பாஸ்டர், அதாவது இந்த ஆடு மாடெல்லாம் மேய்ப்பாங்களே அந்த விளைச்சல் நிலம்னு சொல்லுவோம், அந்த நிலம் வச்சிருக்காராமா. எங்க வச்சிருக்காரா? adjacent to river, ரிவருக்கு பக்கத்துல வச்சிருக்காராமா. The pasture must contain 1,80,000 square meters in order to provide enough grass for herds. அது அவங்களுடைய ஆடு மாடு மேபி அதை மேய்க்கிறதுக்கு அவருக்கு எவ்வளோ இடம் தேவை அப்படின்னு சொன்னால், எவ்வளோ இடம் தேவையான போதுமானதாக இருக்குன்னு சொன்னால் 1,80,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ் இனஃப். ஸோ அந்த ஏரியா கவர் பண்ணுற மாதிரி அவர் கண்டிப்பாக என்ன வச்சிருக்குன்னு சொன்னால் அந்த பாஸ்டர் வச்சிருக்கணும். அவர் அப்போ தான் அவருக்கு என்ன பத்தும்னா அவருடைய அந்த ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறதுக்கு தேவையான அந்த புல்லெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ரைட். நோ ஃபென்சிங் இஸ் நீடட் டு அலாங் த ரிவர். ரிவர் பக்கத்தில் நீங்கள் ஃபென்சிங் போட வேண்டியது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கொஸ்டினில். வாட் இஸ் த லென்த் ஆஃப் த மினிமம் நீடட் ஃபென்சிங் மெட்டீரியல்? இப்போது ரிவருக்கு பக்கத்தில் நீங்கள் ஃபென்சிங் போட வேணாம், அப்போ ரிமைனிங் 3 சைட்ஸில் நீங்கள் ஃபென்சிங் போடணும். அப்படி நீங்கள் ஃபென்சிங் போடாத வேலி போடணும். அப்படி நீங்கள் வேலி போட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ இடம் கம்பல்சரி கவர் ஆகும்னு சொன்னால் அவர் வச்சிருக்கிற அந்த ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு 1,80,000 ஸ்கொயர் மீட்டர் அந்த மாதிரி ஒரு பிளேஸ், அந்த ஏரியா வந்து கவர் ஆகணும் கம்பல்சரி. ஸோ இது கிவன், அந்த ஏரியா கம்பல்சரி கவர் ஆகிடணும். அண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஃபென்சிங் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அதாவது சுற்றி தான் நம்ம வேலி போடுவோம். அப்போ பெரிமீட்டர், அந்த பெரிமீட்டர் என்னவா இருக்கணுங்கிறாங்கன்னா மினிமம் மெட்டீரியல், நீங்கள் மினிமம் மெட்டீரியல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ அதை டயக்ராமேட்டிக்காக பார்த்துருவோம். இதான் அந்த ரிவர்னு இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா வேலி நம்ம போட வேண்டியது இந்த 3 சைடு தான். ரெக்டாங்குலராக இந்த மாதிரி நம்ம போடணும். இங்கே வந்து ரிவர் இருக்குன்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வேலி போட வேண்டிய ஃபென்சிங் நோ நீட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல கம்பல்சரி போடணும், இங்கே போடணும், இங்கே போடணும். ஸோ ஜஸ்ட் ஐ எம் டேக்கிங் திஸ் இஸ் எக்ஸ், திஸ் இஸ் ஒய். அதாவது லென்த் ஆஃப் த அந்த ரெக்டாங்குலர் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸும், ஒய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரெத் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஏரியா கம்பல்சரி என்ன இருக்கணும், அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஆடு மாடு அந்த மேய்க்கிறதுக்கு தேவையான புல் வந்து எவ்வளோ கம்பல்சரி இருக்குன்னு சொன்னால் 1,80,000 ஸ்கொயர் மீட்டர் கம்பல்சரி இருக்கணும். அப்போ இதுக்கு பேர் ஏரியா. ஸோ ஃபர்ஸ்ட் லெட் எக்ஸ், வாட் இஸ் எக்ஸ்? இந்த அவர் வச்சிருக்க அந்த பாச்சருடைய லென்த், அதாவது அந்த பாச்சர் நிறைய இருக்குது, அதில் அவங்களுக்கு தேவையான நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னு சொன்னால் ஃபென்சிங் பண்ணணும். அந்த ஃபென்சிங் போடுற அந்த ரெக்டாங்கிள் பாச்சருடைய லென்த்து தான் எக்ஸ். ஸோ எக்ஸ் பி length of patch. Next yb breadth of patch. So compulsory x வந்து y என்னங்கிறத இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா given என்னன்னு சொன்னா இந்த ஏரியா அவங்க கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா 1,80,000 கம்பல்சரி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஏரியா ஃபார்முலா என்ன? x into y. ஏன்னா இது ரெக்டாங்கிள் ஃபீல்டு. Therefore given is what? xy equal to 1,80,000. So what is y? இதை யூஸ் பண்ணி y, ஏன்னா given யூஸ் பண்ணி எப்பவுமே நார்மலாக y என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோ. So y equal to 1,80,000 divided by x. இது தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அவங்க எதை பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க, எது மினிமம் இருக்கணுங்கிறாங்க? பெரிமீட்டர், அதாவது அவங்க ஃபென்சிங் வந்து இந்த மாதிரி கவர் பண்ணி போடணும். ஸோ இதுக்கு பேர் பெரிமீட்டர். ஸோ இது ஒய். ஸோ இதோட பெரிமீட்டர் தான் நீங்கள் திங்க் பண்ணணும். ரெக்டாங்குலர் பெரிமீட்டர் போய் திங்க் பண்ணிக்கூடாது, ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் ஃபென்சிங் போடவே தேவையில்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஒய், தட் இஸ் 2y பிளஸ் எக்ஸ். ஸோ எது மினிமமாக இருக்குன்னு சொன்னால் எக்ஸ் பிளஸ் 2y வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும். அது வந்து பெரிமீட்டர். ஸோ பி ஈக்குவல் டு பெரிமீட்டர் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 2y. ஸோ இதுதான் என்னவா இருக்கணும் அவங்க சொல்கிறாங்கன்னா கொஸ்டினில் மினிமமாக இருக்கணுங்கிறாங்க. மினிமம் மெட்டீரியல் யூஸ் பண்ணாதானே அவருக்கு லாபம், ஏன்னா அவர்கிட்ட பெரிய இடம் இருக்குது, இந்த பக்கம் ரிவர் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அவருக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா 1,80,000 ஸ்கொயர் மீட்டருக்கு அந்த ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறதுக்கு அந்த இடத்துல புல் இருந்தால் போதுங்கிற மாதிரி இமேஜின் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதுக்கு எப்படி வேலி போட்டால் அவருக்கு காஸ்ட் கம்மியாகும்னு சொன்னால் இந்த மினிமம் அதாவது மினிமம் பெரிமீட்டர் வரணும். இந்த ஏரியா கம்பல்சரி கவர் ஆகணும், பட் பெரிமீட்டர் மினிமம் வரணும். அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பி ஆஃப் எக்ஸ் சேஞ்ச் பண்ணோம்னு சொன்னால் எப்பவுமே நம்ம ஃபங்க்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் கிரியேட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ்
2 time of what is y? Y equal to here 1,80,000 by x. That's all. So p of x கிடைச்சிருச்சு. இதுக்கு அப்புறம் நம்ம ஈஸி தான் சம். இந்த மினிமம் கான்செப்ட் மேக்ஸிமம் கான்செப்ட் வந்தாவே நம்ம என்ன பண்ணுவோம், செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் அப்ளிகேஷன் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். So first you have to find out critical numbers. That is what? First p dash of x. X differentiation 1. So 1 2 into 1,80,000. That is actually நீங்க ஆல்ரெடி வச்சுக்கீங்க 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணா -1 by x ஸ்கொயர். இது வந்து 2 into 1,80,000 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா 3,60,000 மாறிடும். ஸோ 3,60,000 அப்படியே இருக்கும். ஸோ ப்ளஸ் 3,60,000 இன்டூ 1 by x டிஃபரன்ஷியேஷன் -1 by x ஸ்கொயர். அண்டர்ஸ்டாண்ட்? இல்லைன்னா இந்த மைனஸ் முன்னாடி கொண்டு வருவோம் எழுதுனா எழுதிக்கலாம். கிரிட்டிக்கல் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? லெட் p dash of x equal to 0. That is this overall answer. That is 1 minus 3,60,000 by x squared equal to 0. This minus term goes to that side, positive term. Therefore, 3,60,000 by x squared equal to what? 1. Now interchange பண்ணிருக்கேன். That's all. So x squared equal to 3,60,000. x equal to plus or minus நீங்க ஆன்சர் போடாதீங்க. ஆக்சுவலா plus or minus தான் வரும். பட் xங்கிறது இந்த இடத்துல லென்த்ங்கிறது நெகட்டிவ்ல வரவே வராது. ஸோ பாசிட்டிவ் மட்டும் போட்டா போதும். நீங்க 36 மட்டும் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கங்க. 6 இந்த 2 0 1 0 இந்த 2 0 1 0 அதான் ஸ்கொயர் ரூட்டோட ஈஸி கான்செப்ட். therefore 600. நான் இங்க போட்டுக்கலாம் x equal to plus or minus 600, x equal to minus 600 not possible அப்படிங்கிற வேர்டு வேணா எழுதிக்கங்க. therefore x equal to 600. ஏன்னா அது லென்த். ரைட், x ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா இந்த மினிமம் கான்செப்ட் மேக்ஸிமம் கான்செப்ட் வந்தாவே டபுள் டைம் டிஃபரன்ஷியேஷன். ஸோ f p double dash of x equal to what? 1 differentiation 0. இந்த minus 3,60,000 அப்படியே இருக்கும். இப்போ 1 by x square differentiation minus 3,60,000 நான் கோஎஃபிஷியன்ட் வச்சுட்டு 1 by x square மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்றேன். இந்த மைனஸ் நான் முன்னாடி கொண்டு வந்துட்டேன். ஓகே, 1 by x square டிஃபரன்ஷியேஷன் minus 2 by x cube டைரக்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். minus 2 by x cube minus into minus ஃபைனலா பிளஸ் ஆ மாறிடும். ஸோ 2 into போடணும் அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு தேவை என்னன்னு சொன்னா ஜஸ்ட் p double dash of x ஓட வேல்யூ 600 தூக்கி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா பாசிட்டிவா இதா மட்டும் தெரிஞ்சா போதும். தட்ஸ் ஆல். therefore நான் அப்படியே வச்சுக்கிறேன். 3,60,000 into 2 by x2. இப்போ இங்க x கொண்டு போய் 600 போட்டு வேல்யூ எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணா சரி. x 600 போட்டா இதோட ஓவரால் ஆன்சர் that is p double dash of x 600, that is 600 greater than 0 வருமா வராதா? yes, should be greater than 0. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன வேர்டு எழுதுவோம்? therefore pங்கிறது வந்து பெரிமீட்டர். அந்த மெட்டீரியலுக்கு தேவையான அந்த பெரிமீட்டர் சுத்தி போடக்கூடிய அந்த வேலிக்கு தேவையான பெரிமீட்டர் கண்டிப்பா என்னவா இருக்கும்? therefore perimeter is minimum when at x equal to 600. so x 600 இருக்கும்போது பெரிமீட்டர் என்னன்னு கிடைச்சிருக்கு நமக்கு அப்படினு சொன்னா மினிமம் அப்படினு சொல்லி கிடைச்சிருச்சு. ஓகே, therefore x equal to 600. நான் உங்க கேட்ட क्वेश्चन என்ன அப்படினு சொன்னா ஃபைனலா என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? what is the length of the minimum needed fencing material? ஸோ ஓவராலாக லென்த், அதாவது பெரிமீட்டர் தான் கேட்குறாங்க. மொத்தம் எவ்வளோ லென்த்து நீங்கள் வாங்கிட்டு வருவீங்க, அதாவது கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து ஒரு ஃபுல் லென்த்தாக கொடுப்பாங்க. அந்த ஃபுல் லென்த்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி மாற்றி நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் ஃபென்சிங் போடுவோம், அதாவது வேலி போடுவோம். ஸோ நீங்கள் எவ்வளோ லென்த் போய் கடையில் வாங்கிட்டு வருவீங்க அப்படின்ற பெரிமீட்டர். நம்ம இதை ஓப்பன் பண்ணால் ஃபுல் லென்த்தாக மாறும். இந்த ஒய் இப்படி ஓப்பன் பண்ணுறோம், இந்த ஒய் இப்படி ஒன்றா ஃபுல் லென்த் எவ்வளோ, அதாவது பெரிமீட்டர் என்னங்கிறதா கொஸ்டின். ஸோ எக்ஸ் தெரிஞ்ச மாதிரி நீங்கள் ஒய்யை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். therefore y is what? இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் y வேல்யூ கிடைச்சி 1 implies y equal to 1,80,000 by
600. 2 0 2 0 கேன்சல் ஆயிடும். டைரெக்டாக நான் சொல்லிடுறேன். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 6 18ல 6 பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 times, so 300. Y equal to 300. Understand? So y value 300 இருக்கணும், x value 600 இருக்கும். இந்த மாதிரி இருந்தா இதோட ஏரியா 1,80,000 அப்படிங்கிறது கன்ஃபார்மா கிடைக்கும். அது போக பெரிமீட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க வாங்கிட்டு வர மெட்டீரியலோட அந்த ஓவரால் லென்த்தும் மினிமமா கிடைக்கும். ஸோ இப்போ பெரிமீட்டர் என்ன? therefore require perimeter, therefore require length என்ன வேணா நீங்க எழுதிக்கலாம். require material. Okay, therefore require perimeter equal to perimeter நம்ம என்ன எடுத்து வச்சிருக்கீங்க x plus 2y. So what is x here? 600. 600 plus 2 time of y. ஏன்னா இது 2 வச்சுக்கலாம். 2 implies இதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக நம்ம எக்ஸ்ட்ராவா எடுத்துறது. 2 implies required perimeter equal to what? X is 600 plus 2 time of 300. That is 2 into 300 600. 600 plus 600 1200 மீட்டர். இந்த லென்த் நீங்க வாங்கிட்டு வந்தா போதும். வாங்கிட்டு வந்தா மட்டும் பத்தாது, அதை வாங்கிட்டு வந்து அதாவது பார்த்தீங்கன்னா y வேல்யூ 300 இருக்கிற மாதிரியும் x வேல்யூ 600 இருக்கிற மாதிரியும் நீங்க வேலி அந்த மாதிரி ஃபென்சிங் பண்ணீங்கன்னு சொன்னா கண்டிப்பா இந்த ஏரியாவும் கவர் ஆயிடும். அதே மாதிரி உங்களுக்கு வாங்கக்கூடிய மெட்டீரியல் வெறும் 1200 மீட்டர் இருந்தா போதும். ஏன்னா வேலி போடுறதுக்கு நீங்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மீட்டருக்கு நிறைய செலவாகும். ஏன்னா அது கொஞ்சம் ஹைட்டாகவும் போடுவோம். அந்த ஹைட் வரைக்கும் இருக்கிற அந்த மொத்த வேலியும் வாங்கணும். ஸோ அப்படிங்கும்போது ரொம்ப காஸ்ட் அதிகமாகும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம எக்ஸாக்டாக இவ்வளோதான், நம்மளுக்கு தான் நிறைய இடம் இருக்கு, இந்த ஏரியா கவர் ஆனால் போதும். அப்போ எப்படி வேலி போட்டோம்னா நம்மளுக்கு மினிமம் காஸ்ட்டில் அந்த வேலியோட அந்த ஃபென்சிங் தேவையான மெட்டீரியல் மினிமம் காஸ்ட்டில் கிடைக்கும்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, மேத்தமெட்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணுறதுனா இப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ ரியல் லைஃப் சுச்சுவேஷனுக்காக தான் ஒவ்வொரு விஷயமே. இப்போ பாருங்கள் டிஃபரன்ஷியேஷன் எங்கே வந்து யூஸ் ஆகுதுன்னா எப்படி வேலி போடுறது, ஃபென்சிங் பண்ணுறதுங்கிற கான்செப்ட்டுக்கு யூஸ் ஆகுது. ஸோ திஸ் சம் ஆன்சர் இஸ் ஃபினிஷ்டு ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே.